பக்தர்களுக்கு காட்சி அளித்த வண்ணம் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார் முருகப்பெருமான். நீடித்த வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் ஒருங்கே கொண்டு பினாங்கிற்கு சிறப்பு சேர்த்து வரும் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் உற்சவ பெருக்கடவுளான மக்களின் அருள் போற்றும் தைப்பூச உற்சவ மூர்த்தி ஸ்ரீ முருகப்பெருமானின் வெள்ளி ரதம் பினாங்கு ஸ்ட்ரீட்டில் உள்ள கோவில் வீட்டிலிருந்து பினாங்கு தண்ணீர்மலை ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலை நோக்கி காலை 7 மணிக்கு புறப்பட்டது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்கள் பால்குடம் காவடிகளை ஏந்திய வண்ணம் வெள்ளி ரதம் தண்ணீர்மலையை நோக்கி புறப்பட்டது. வழிநெடுகிலும் பக்தர்கள் தங்கள் காணிக்கை செலுத்தும் விதமாக ஆயிரக்கணக்கான தேங்காய்களை உடைத்து அந்த அருளாந்த முருகப்பெருமானை ஆனந்தத்தில் குளிர வைத்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் கோயில் நிர்வாகத்தினர் வெள்ளிரத ஊர்வலத்திற்கு 17 ஜோடி என 34 காளைகளை பயன்படுத்தினர். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் குயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் இருந்து தங்கரதம் புறப்பட்ட 1 மணி நேரத்தில் மேலதாள நாதஸ்வரம் முழங்க வெள்ளிரதத்தின் புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்களின் அர்ச்சனைகளை ஏற்று முருகப்பெருமான் தைப்பூச உற்சவத்தை தொடக்கி வைத்து பக்தர்களுக்கு அருள் காட்சி தரும் வண்ணம் வெள்ளிரதம் இன்றிரவு தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி கோயிலை சென்றடைவார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது ENS டெவலப்மெண்ட் சென்ட்ரியான் பர்ஹாட்.